ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு 42 வயதை கடந்த ஒரு ஆண் ஜாதகர். அந்த காலகட்டத்தில் அவர் சில காரணங்களுக்காக அவர் நண்பர்கிட்டேருந்து ஒரு தொகையை கடனாக வாங்குறார். அவர் நண்பரும் கொடுக்குறார். இது சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. திடீர்னு அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு வருது. அந்த வேறுபாடு கொஞ்சம் காரசாரமாக போயிட்டு அந்த நண்பர் அந்த கொடுத்த தொகையை உடனே கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது இவருக்கு டென்ஷன் ஆகுது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜாதகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை நம்ம லீகலாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அது என்ன ஆகுது, இந்த நண்பருக்கு அதுவே ஒரு டென்ஷன் உருவாகிட்டு அது அப்புறம் அது போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த நிகழ்வு மாட்டிக்கிச்சு. இது ஜாதகத்தில் ஏன் நடந்தது, இதோட இதை தவிர்க்க முடியுமா இல்லை தவிர்க்க முடியாதா, இல்லை இதோட தன்மையை, இதோட அளவை இதோட தாக்கத்தை குறைக்க முடியுமா அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்தது ஜென்ம லக்னம் அப்படின்ற சிம்மம். இந்த 42 வயது 11 மாதத்திற்கான லக்னம், அட்சய லக்னம் அப்படின்றது தனுசு அட்சய லக்னம். இந்த காலகட்டங்களில் அவர் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். இந்த சூரிய பகவான் இவருக்கு 11ஆம் இடமாகிய துலாமில் இருக்கார். இப்போ இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான், இப்போ 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், 5ஆம் அதிபதி 8ல் இருக்கார். அப்போ மனம் இங்கே ஒரு பிரச்சனையில் தான் இருக்குது அப்படின்றது இங்கே நமக்கு தெரியும். இப்போ இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே ஜாதகர் சூரிய பகவான் இருக்கார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுதான் காரசாரமான பேச்சு அப்படின்றது இருக்கு. ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்றது கொஞ்சம் கடுமையாக ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் அந்த பேச்சு. தன்னுடைய 8ஆம் பார்வையாக 3ஆம் இடத்துல இருக்கார். அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இந்த பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிகழ்வு கடினமாக இங்கே நடக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் இறங்கி போவார்னா கண்டிப்பாக இறங்கி போக மாட்டார். ஆனால் இது ஜோதிடம் படித்தா இந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, லீகலாக பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லாமல் தவிர்த்திருந்தாலே பெரும் கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இந்த டென்ஷன் அவர் என்ன பண்ணுது அப்படின்னா, லீகலாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல வச்சிருது. அப்போ கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, இந்த லக்னம் முடியுது. ஏன்னா உத்திராடம் 1ஆம் பாதம் அப்படின்றது இந்த லக்னத்தோட கடைசியில் முடிய போகிற தருவாயில் இருக்குது. அப்போ லக்னம் முடிஞ்சு அடுத்து மகர அட்சய லக்னம் வருது. அப்பவும் சூரிய பகவான் தான் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் வரும். இப்போ பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த இடத்துல சூரிய பகவானுடைய ஆதிபத்தியமும் 8ஆம் இடம் அப்படின்றது, இந்த இடத்துல சூரிய பகவான் தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கார். அதனால தான் அந்த இடத்துல இந்த வார்த்தையை விட்டுருக்கக்கூடாது. லீகலாக பார்த்துக்கலான்னு சொன்னனால இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த இடத்துக்கு இந்த லக்னம் இங்கே வளர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த இடத்துல செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டிலேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்துடுறார். ஏன்னா அவர் ஆல்ரெடி லீகலாக பார்த்துக்கலான்னு வேறு சொல்லியிருக்கார். செவ்வாய் பகவான் அப்படின்றது போலீஸ் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் தான் காரகத்துவம். அப்போ அந்த போலீஸ் அப்படின்ற செவ்வாய் பகவான் அங்கேருந்து 7ஆம் இடத்துலேருந்து ஜாதகரை பார்க்குறார். அதே போல் அங்கேருந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக சூரிய பகவான் அந்த இடத்துலையும் அந்த இணைவுன்றது இருக்குது. இப்போ இந்த காலகட்டங்களில் இவர் கடினமான அந்த நிகழ்வை அனுபவித்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை இதோட தன்மையை குறைச்சிருக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. உத்திராடம் 1 போகும் பொழுது லீகலாக பார்த்துக்கலான்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. இந்த இடத்துல டஃப்பாக நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண, நம்ம இறங்கி போயிடும். எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சாட்சிக்காரங்கிட்ட இறங்கி போகிறத விட சண்டைக்காரங்கிட்ட இறங்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன் இவர் இறங்கி போக மாட்டார் அப்படின்னா, பொதுவாக இந்த காலகட்டங்களில் யாராக இருந்தாலும் உத்திராடம் 1 போகும்போது நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்ற நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும். நம்ம பெரிய ஆள் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் இயக்கிறதே சூரிய பகவான். சூரிய பகவான் தான் எல்லாத்துக்கும் பெரியவங்களாக இருப்பார். அவர் இப்போ இறங்கி போக மாட்டார். அதனால தான் இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பாதை இப்படி இருக்குது, உத்திராடம் 2, 3 நாள் கடினமாக இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அந்த வார்த்தையை அவர்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. அவர்கிட்ட ஒரு நண்பர்கிட்ட இறங்கி போய் நான் கொடுத்துட்றேன், ஒரு காலகட்டம் கொடுங்கன்னு பணிவாக போய்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல அவமானங்கள் இருக்கும்.
பட் இது பெருசாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போயிருக்காது. இப்போ காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அந்த விட்டு கொடுத்து குறைஞ்ச பொறுமையாக போயிருக்கணும் அப்படின்றது தான் இங்கே விஷயம். இது நான் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதை நிகழ்வில் இந்த லக்னங்கள் வளரும் பொழுது அந்த இடத்துல கடினத்தன்மையை கொடுத்துருது. அப்போ அவருக்கே தெரியாமல் அவர் அந்த இடத்துல விட்ட அந்த வார்த்தை இவருக்கு இந்த இடத்துல கடினமான நிகழ்வாக மாறிடுச்சு. இதனால தான் ஒவ்வொருத்தரும் அடிப்படை ஜோதிடம் படிக்கணும். ஏன்னா வாழ்க்கை பாதை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியணும். இந்த நேரத்தில் அட்சய லக்ன பத்திய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு, மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.